ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, உங்களை வேண்டாம்னு சொன்னவங்க கூட பார்த்தீங்கன்னா உங்களோட பேச்சை கேட்கறதுக்கு ஒரு எலுமிச்சைப்பழம் போதும். இது பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் கிடையாது, பட் கொஞ்சோண்டு மாந்திரிகம் கலந்த நம்ம மனதோட சக்தியை பயன்படுத்தக்கூடிய ஒரு முறையாக உங்களுக்கு இருக்குமே. மாந்திரிகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சில மந்திரங்கள் அதே போல சில சந்திரங்கள்லாம் பயன்படுத்தக்கூடியதை மாந்திரிகம்னு சொல்லுவாங்க. மாந்திரிகத்தை நம்ம நல்லதுக்கு பயன்படுத்தலாம், அதே போல கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். இன்னைக்கு நமக்கு தேவையானவங்க, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நம்ம யார் மேல ரொம்ப அன்பு வைக்கிறோமோ அவங்க நம்மளை பேசவே விடாம, நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கறத கூட கேட்காம நம்ம மேல எரிஞ்சு விழுந்து நம்மள பேசறக்கு அலோவ் பண்ணா கூட நம்ம நம்மளோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஆனா நம்மள அவங்க பேசவே விடலை அப்படிங்கிற ஒரு பட்சத்துல நம்ம இந்த முறையை பயன்படுத்தலாம். இந்த முறையின் மூலமாக அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் அவங்க உங்க மேல இருக்கக்கூடிய கோவங்கள் தனிய ஆரம்பிக்கும். அடுத்து அந்த கோவம் தணிந்து உங்களுக்கு பேசுறதுக்கான ஸ்பேஸ் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி பாத்தீங்கன்னா பெரிய டிராமாட்டிக்கலான சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு இருக்காது. ஆனா ஒரு மாற்றம் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். உங்ககிட்ட பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் தெரியும். இந்த மாற்றத்தை நீங்க பாத்தீங்கன்னா சரியா பயன்படுத்திக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை நீங்க பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை தான் பண்ண ஆரம்பிக்கணும். அதே போல இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவையானது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு எலுமிச்சைப்பழம். கடைக்கு போய் பாத்தீங்கன்னா இந்த வடு இல்லாத மாதிரியும் மற்றும் கரும்புள்ளிகள் இல்லாத மாதிரியும் ஒரு நல்ல எலுமிச்சைப்பழமா பார்த்து ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வடு கரும்புள்ளிகள் இல்லாத எலுமிச்சைப்பழத்தை பாத்தீங்கன்னா உயிர்கனி இல்லாட்டி ராஜகனின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த எலுமிச்சைப்பழத்துக்கு பாத்தீங்கன்னா உயிர் சக்தி இருக்கும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த எலுமிச்சைப்பழத்துக்கு இருக்கு. அதை வாங்கிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்லா குளிச்சுட்டு உடல் மற்றும் மனசுத்தோட நீங்க வியாழக்கிழமை பண்றீங்க அப்படின்னா, நீங்க செவ்வாய்க்கிழமையில இருந்தே அசைவ உணவு, போதை வஸ்துக்கள், இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே உங்க மனசை டைவர்ட் பண்றது, ஈவன் காஃபி டீ கூட நீங்க குடிக்கக்கூடாது. இடத்துல பார்க்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து வச்சுட்டு, அதே மாதிரி மொபைல் பாத்தீங்கன்னா பண்றதுக்கு ஒரு 2 hours மட்டும் ஸ்டாப் பண்ணிருங்க. எலுமிச்சை பழத்தை கையில் எடுத்து வச்சுட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களோட மனக்கண்ணில் அவங்கள கொண்டு வாங்க. அவங்கள கொண்டு வந்து நிறுத்தி உங்க மனக்கண்ணில் நிறுத்திட்டு நீங்க அவங்க கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட மனசார நீங்க சொல்லுங்க. நான் சொல்றதை நீ கேளு, உனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிட்டு மனசார நீங்க அவங்க கிட்ட சொன்ன பிறகு திரும்ப 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 ரிப்பீட்டபிளா இதைவே பண்ணிட்டே இருங்க. அதன் பிறகு அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து உங்களோட தலகாணி கீழே வச்சு படுத்து தூங்கிருங்க. இந்த மாதிரி குறைஞ்சது ஒரு 3 நாட்கள் நீங்க பண்ணுங்க. 3 நாட்கள் பண்ண பிறகு 4ஆவது நாள் இந்த எலுமிச்சை பழத்தை பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோவில்ல கொண்டு போய் சேர்த்துட்டு நீங்க அவங்க கிட்ட பேச போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு பாத்தீங்கன்னா அவங்க என் மேல ரொம்ப கோவமா இருக்கிறாங்க, அதாவது ஒரு சாதாரண லெவல்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் கோவமா இருக்கிறாங்க அப்படின்னா இது நீங்க வேற மாதிரி பண்ணணும். வேற மாதிரி அப்படின்னா எப்படி கேட்டீங்கன்னா, காலையில நைட்டு 2 நேரமும் பண்ணணும். இந்த எலுமிச்சை பழத்தை பாத்தீங்கன்னா உங்க கூடயே நீங்க வச்சிருக்கணும். இந்த எலுமிச்சை பழத்தை வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களோட வலது கை மேலையும் உங்க இடது கை கீழையும் வச்சுட்டு உங்க வயிற்றுக்கு நேரா அந்த உங்க கையை வச்சுட்டு உங்க வலது கைக்கு மேல இந்த எலுமிச்சை பழம் வச்சுட்டு வலது கையோட சுண்டு விரல் உங்க பெல்லி பட்டன் உங்க தொப்புள் கிட்ட வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச இஷ்டமான தெய்வத்தை மனசார முதல்ல வேண்டுங்க. வேண்டின பிறகு பாத்தீங்கன்னா திரும்ப 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 நான் பண்ணது தப்பு இருக்கு, நான் சொல்றதை கேளு, அப்படின்னு என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு திரும்ப 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 அவங்களோட உருவத்தை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டு நீங்க சொல்லணும். இது மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் பண்ணிட்டு அந்த எலுமிச்சை உங்க கூட வச்சுட்டு உங்க வேலையை பண்ணுங்க. இந்த மாதிரி டோட்டலா நீங்க ஒரு 7 நாள் பண்ணிட்டு 7ஆவது நாளே பாத்தீங்கன்னா ஓடக்கூடிய தண்ணியில இந்த எலுமிச்சை பழத்தை போட்டுட்டு அகைன் அவங்க கிட்ட பேச போங்க. இந்த தடவை அவங்க கண்டிப்பா உங்ககிட்ட பேசுவாங்க. இல்ல 2ல உங்களுக்கு எது ஃபேவரா இருக்கோ நீங்க அதை பண்ணுங்க. 2வது மெத்தட் பண்ணும்போது காலையில நைட்டு 2 நேரம் நீங்க பண்ணும். லெமன் உங்க கூடயே தான் இருக்கணும். லெமன் வாடக்கூடாது. லைட்டா உங்களுக்கு 7 நாள் பண்ணும்போது காஞ்சு போகும். ஆனா அழுகி போறது கெட்டு போறதுலாம் ஆகக்கூடாது. அதனால கொஞ்சம் கை சுத்தமா இருந்துக்கோங்க. என் மனசாலம் கூட யாருக்கும் துரோகம் கெட்டதை நினைக்காம பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் தெரியும். இது ஒரு பேசிக் லெவல் மாந்திரிகம், ரொம்ப பெரிய லெவல்லாம் கிடையாது. நம்மளோட மனோசக்தியை பயன்படுத்தக்கூடிய ஒரு பேசிக் லெவல். ஆனா இது ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட்.